இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இந்த முகஸ்துதின்னு ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. அதனால் வாழறாங்களோ இல்லையோ, வீழ்ந்தவர்கள் ஏராளம், அதை மறுக்க முடியாது. இந்த முகஸ்துதிக்கு விழுந்துடக்கூடாது. நம்மளை ஒருத்தவங்க புகழ்ந்து பேசுகிறான், நம்மளை ஆகா ஓகோன்றான்னா குழி பறிக்கிறான்னு அர்த்தம். சில விஷயங்களில் நல்லது நடக்கணும்னு சிலர் புகழ்ந்து பேசுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்கள் வச்சுங்களேன், அவன் ஒரு விளையாட்டில் கொஞ்சம் தொய்வாக இருக்கிறான். நான் சொல்லுவேன், நல்லா முடியும்டா, என்ன சும்மாவா நீ அகஸ்டினா சும்மாவா, தரம் இருக்குது உனக்கு, நீ என்ன பண்ணுறப்பா, உன்னை அப்படி எப்படி என்று அவன் அப்போது உற்சாகம் செய்யணும் என்று. இது மிக சொற்பம்தான். இந்த புகழ்ச்சியான பேச்சு என்பது நிறைய பேரை அழிவுக்கு தான் கொண்டு போய் சேர்க்குது. அதனால் இந்த முகஸ்துதிகம் விழுந்துடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்று ஏசப்பாவுக்கு வருது பாருங்க. பரிசேயர்கள் இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கணும். எப்படி அவங்க நேரடியாக மோதி கருத்து யுத்தம் பண்ணி அவர் ஜெயிக்க முடியாது. எப்படி அவரை ஜெயிக்கிறது, எப்படி அழிக்கிறது? இவருக்கும் யாருக்கும் கோத்து விட்டு என்ன பண்ணலாம், இவரை அழிச்சலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட சூழலாம் இன்றைக்கி நற்செய்தி வாசகம். பரிசேயர் இயேசுவை பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சில பேர் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. எப்பா நீ போ, அவரை போய் ஆகா ஓகான்னு பேசு, அப்படியே அவருக்கு உச்சி குளிர்ந்துடும் அப்படியே அவருக்கு. அதுக்கப்புறம் என்ன அது பாரு, அனுப்பிச்சி வைக்கிறாங்க. நம்ம ஆண்டவர்கிட்டயா வராங்க, அவங்க சொல்கிற வார்த்தைகளை பாருங்க. போதகரே, ரபி, கொலை பண்ண பார்த்தவங்க இன்னைக்கு ரபி, போதகரே, நீர் உண்மையுள்ளவர். வார்த்தை பார்த்தீங்களா? நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர். என்ன வார்த்தை பார்த்தீங்களா? ரபி, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர். எப்படிங்க? உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர். நீங்களாம் நேரிய வழியில் உண்மையை சொல்கிறீங்க. நீங்கள் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மையாக சொல்கிற ஆள் நீங்கள். புரியுதுங்களா? இது எங்களுக்கு தெரியும். பெரிய ஐஸ் கட்டி தூக்கி ஏசப்பா தள்ள வச்சாச்சு. இப்போ தான் ஏசப்பாவுக்கான விஷயம் பாருங்க. இங்கே சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? செலுத்தலாமா செலுத்தக்கூடாதா சொல்லுங்க. சீசருக்கு வரி தரலாமா தரக்கூடாதா? வரி தரக்கூடாதுன்னு சொன்னால் நர்சீசர் கம்ப்ளைண்ட் போக, பார்த்தீங்களா உங்களுக்கு ஒருத்தன் வரி கொடுக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறான், மக்களை தடுக்கிறான் என்று நேராக போயிட்டு பகையை உண்டு பண்ணிவிடுவேன். சரியா? கொடுக்கலாம், இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் நாம் அப்படின்னு சொன்ன பண்ணுவோம். நீ இன்னும் இறையாட்சி அறிவிக்க வந்திருக்குன்னு சொன்னீங்க. நீங்கள் கடவுள்னு பிள்ளைன்னு சொல்கிறீங்க, கடவுள் வரி கட்டு வரா? இப்படி கேள்வி கேட்க மாட்டியா? கேட்பேன். அப்போது ஏசப்பா இப்படி போனாலும் தப்பு, இப்படி போனாலும் தப்பு. அவங்க நோக்கம் என்ன? அவரை குற்றவாளி ஆக்கணும். அவருடைய பேச்சில் அவரை வச்சு இழுத்து அவரை பிரச்சனைக்குரிய ஆளாக மாற்றணும் ஏசப்பா. இதுதான் அவங்களோட நோக்கமே. ஏசப்பா பாருங்க, அடுத்த வார்த்தையை பாருங்களேன். இயேசு அவர்களுடைய வெளி வேடத்தை புரிந்து கொண்டு தெரிஞ்சு போச்சாங்க. ஏய், நீ எதுக்கு நீ ஜாலராடுறேன்னு தெரியும் எனக்கு, நீ உண்மையுள்ளவர்,
நீதியுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாது. இதில் இந்த ஐஸ் வைக்கிறதெல்லாம் எதுக்குன்னு தெரியும், நீ வெளி வேஷம் போகிற தெரிஞ்சு போச்சு. ஒரு காசு கொடுங்கப்பா, ஒரு தனாரையும் கொடுக்குறாங்க. இந்த காசில் யாருடைய படம் இருக்குது? சீசருடைய படம் இருக்குல்ல. இப்போ இந்த பணம், இந்த காசு சீசருக்கு உரிமையானது, அவனுக்கு உரிய காசு. அப்போ என்ன பாருங்க, நீங்கள் சீசருக்குரிய இந்த நாணயத்தை சீசருக்கு கொடுங்கள், கடவுளுக்குரிய காரியத்தை கடவுளுக்கு கொடுங்கள். எப்படி ஆண்டவர் அதை கையாளுறாரு பாருங்க. எந்த முகஸ்துதிக்கும் எந்த ஒரு புகழ்ச்சி பாட்டுக்கும் ஆண்டவர் விழாமல் தன்னுடைய கருத்தை எப்படி இருக்கா பாருங்கம்மா. சீசருக்குரியதை சீசருக்கு கொடு, கடவுளுக்கு என்ன தேவை? நீதி, நேர்மை, அன்பு, அதை ஆண்டவர் கொடு. சீசருக்குரியவற்றை சீசருக்கும், கடவுள் கொடு. எவ்வளோ அழகா அந்த பிரச்சனை சிக்காமல் எப்படி விலகி போறாரு பாருங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, இந்த மனுஷன் ஒன்றுமே செய்ய முடியலையே என்று வியப்படைந்தார்கள் என்று பைபிள் எனக்கு சொல்லுகிறது. ஒரு சின்ன ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. இந்த ஈசாப்பு கதைகள், சில கதைகள் புஸ்தகத்தில் வரும் இல்லையா, அந்த ஒரு கதை இது. இந்த அருள்வாக்கு இதில் படித்த நினைவு. ஒரு காட்டில் ஒரு கழுதை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு கழுதை, அந்த கழுதையை ஒரு ஓனாய் பார்த்துடுச்சு. இன்னைக்கு சூப்பர் சாப்பாடு, பாஞ்சு போய் ஒரே பிடிச்சி இன்னைக்கு சாப்பிட வேண்டியது தான் அப்படின்னு பண்ண ஃபாஸ்ட்டாக ஓடி வருது. இதை கழுதை பார்த்துடுச்சு. ஆஹா, நாம் இன்னைக்கு காலி. டக்குன்னு சடனாக திரும்ப விலகி நிற்குது. ஓனாய் ரெடி நிற்குது, இப்படி பிடிச்சி கவர்றதுக்கு ரெடி நின்றது. ஓனாய் நிற்குது. ஐயா, ஓனாய் என்ன, நீங்கள் எவ்வளோ பெரிய பலசாலி, நீங்கள் உங்கள் முன்னே நிற்க முடியுமாண்ணே? நீங்கள் எவ்வளோ வேகமாக ஓடுவீங்க, எப்படிப்பட்ட ஒரு ஓட்டப்பந்தி ஆள் நீங்கள், ஓடக்கூடிய ஆள் நீங்கள். நான் அவங்க ஓரமாக நிற்க முடியுமா? நீங்கள் எவ்வளோ பெரிய வீரர் என்று இந்த கழுதை என்ன பண்ணுது, ஓனாயை பார்த்து சொல்லுது. அந்த ஓனாய்க்கு அப்படியா, நான் அப்படியா என்று அந்த ஓனாய். இப்போ பாருங்க, இன்னொன்று ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் என்ன சாப்பிடுங்க, எனக்கு சாப்பிட வேணான்னு சொல்லி நீங்கள் பலசாலி, என்னை அடித்து சாப்பிட வந்திருக்கீங்க, சாப்பிடுங்க. அதனுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன, சீக்கிரம் சொல்லு. ஒன்றும் இல்லை, நான் இப்போது பில்லு காட்டுக்கு வந்தேன் இல்லையா, அப்போ என் காலில் ஒரு முள் குத்திடுச்சுண்ணே, அப்படியே இருக்குது முள். இந்த முள்ளோடு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னா, இந்த முள் உங்கள் தொண்டையில் பட்டு நீங்கள் உயிரிழக்க நேரிடுச்சுன்னா என் மனசு தாங்காது. அதனால் என்ன பண்ணுங்க, நீங்கள் நான் காலை தூக்கி காட்டுறேன், நீங்கள் அந்த முள்ளை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிடுங்க என்று அந்த ஓனாய், அந்த கழுதை ஓனாய் கிட்ட சொன்னிச்சு. சரி சரி, முள் எங்கிறது காட்டு அப்படின்னு ஓனாய். என் பின்னாடி வாங்கினேன், நான் காட்டுறேன். இப்போ இந்த காலை தூக்கி காட்டுச்சு. எங்கே முள்? ஓனாய் தேட ஆரம்பித்தது. அப்படியே கழுதை என்ன பண்ணுச்சு, ஓங்கி ஒரே நச்சுன்னு ஓனாயோட முகத்துலேயே ஒரு விட்டுச்சு. ஓனா என்ன பண்ணுச்சு, அப்படியே கிருகிருத்து தொப்புன்னு அங்கேயே விழுந்துச்சு. இதுதான் நேரம்னு கதை என்ன பண்ணுச்சு, ஓடி மறைந்து விட்டது. ஒரு சின்ன ஒரு கதை. கழுதையுடைய புகழ்ச்சிக்கு, முகஸ்துதிக்கு மயங்கியது ஓனாய். இப்போ மயக்க மனுச்சு கிடக்குது. எவன் ஒருவன் பிறர் தன்னை புகழ்ந்து பேசணும், புகழ்ச்சி அப்படியே உச்சி குளிர வைக்கணும், இதை நீ ஆசைப்படுறியோ, உனக்கு ஓனாய் மாதிரி அழிவு நிச்சயம். உனக்கு நாம் வலையில் விழுந்துடக்கூடாது. இன்றைக்கு முதல் வாசகத்தில் அற்புதமான கருத்து பாருங்களேன். நீங்கள் கட்டுப்பாடு அற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையிலிருந்து விழுந்து விடாதபடி கவனமாக இருங்க. புரியுதுங்களா? அவன் பாவிய கட்டுப்பாடு அற்ற அவன் இஷ்டத்துக்கு வாழறான். அவன் பேச்சு, அவன் முகஸ்துதி, அவன் போற்றுதலை புகழ்தலை நீ கேட்டு
உன் நல்ல பாதையிலிருந்து விலகி போகாது. உன் பாதையில ஒழுங்காக பயணிச்சுட்டு போ. அதுக்கு அடுத்த வார்த்தை பார்க்கணும் நம்ம. ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். இந்த முகஸ்துதிக்கு, இந்த புகழ்ச்சிக்கெல்லாம் நீங்கள் அவனுடைய வலையில போய் விழுந்துடாதீங்க. அறிவோட சிந்திச்சு என்ன பண்ணுங்க, நல்ல பிள்ளைகளாக இருங்க. பாருங்க அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார். அவர் வருகின்ற பொழுது மாசு மறு அற்றவர்களாய் நல் உறவு கொண்ட பிள்ளைகளாய் கடவுள் உங்களை பார்க்கணும். அந்த மாதிரி நீங்கள் வாழுங்க. யாருடைய தீய வலையிலும் விழுந்துடாது. ஏனென்றால் அந்த உலகம் இருக்கு, அதாவது நம்ம நல்லதுக்கு கூப்பிடுறதோ இல்லையோ, கெட்டதுக்கு ரொம்ப அப்படி கவர்ந்து இழுக்கும். கெட்டது தான் ரொம்ப ஈஸியாக நமக்கு பிடிக்கும் இல்லையா, நல்லது பிடிக்காது. ஏசாக சொல்லுவார் பாருங்க, ஏசப்பா பாவத்திற்கான வாயில் அகன்றது, ஆண்டவருக்கு ஆன பாதை குறுகியது, இடுக்கமான வாயில் வழியை நுழையுங்கள்னு சொல்லுவார். சரிங்களா? ஏனென்றால் கடவுளுக்குரிய வாழ்க்கை கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். அதுவே தீய பாதையில் போகிற பாதைக்குது அகலமான பாதை, குடுக்குன்னு ஈஸியாக நுழைஞ்சிடலாம். தீமையில் நன்மையில் நுழையிறது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்கிறார். எனவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், யாருடைய புகழ்ச்சிக்கும் முகஸ்துதிக்கும் இல்லையா பணிந்து அவங்க வலையில் விழுந்துடாதீங்க. அவர் கட்டுப்பாடற்றவர்கள், இஷ்டத்துக்கு வாழறான், அவன் வாழ்ந்துட்டு போகிறான். நீங்கள் அவன் வலையில் விழுந்து பாவ காரியத்துக்கு போகாதீங்க. அறிவிலே கடவுள் கொடுத்த அந்த அறிவை பயன்படுத்துங்க, அந்த மதிநுட்பத்தை பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தி நீங்கள் ஏசப்பா மீண்டும் வரும் பொழுது மாசு மறுவற்ற நல்ல பிள்ளைகளாக அவர் முழு நில்லுங்க என்று இன்றைக்கு பேதுரு நமக்கு அழைப்பினை கொடுக்கிறார். கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது. இதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன் ஏசப்பாக்கு வரும். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் புருஷன் நிறுத்துவாங்க, போதகரே இங்கே பாருங்கள், இந்த பொண்ணு விபச்சாரத்தில் கையும் களமாக பிடிபட்டிருக்கிறான், கையும் களமாக பிடிபட்டிருக்கிறா. மோசேவுடைய சட்டம் சொல்லுகிறது இவளை கல்லால் அடித்து சாகடிக்கணும். நீங்கள் என்ன சொல்லுங்க? ஆமாம், சாகடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இவரெல்லாம் போய் அன்பை போதைக்கு வந்தாரா, மன்னிப்பு போதைக்கு வந்தாரா, இந்த சாப ஒரு உசிரியே கொலை பண்ண போகிறாரு இப்படின்னு சொல்லுவேன். சாகடிக்க கூடாதுன்னு சொன்னால் பாரு, சட்டத்தை மீறாரு பாரு, இவர் பேர் யூதர், இவர் பேர் போதகரான், இவர் மோச சட்டத்தை மீறாரு பாரு இப்படின்னு சொல்லுவேன். இப்படி போனாலும் தப்புன்னு தான் சொல்ல போகிறேன். ஆண்டவர் புதிய வழியை கையாளுகிறார். உங்களில் எவன் பாவம் செய்யாதவன் அவன் முதல்ல கல்ல அடிங்க. உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலில் கல் அடிச்சுட்டு அவர் மாதிரி கம்முனுக்கிறாரு. என்ன பண்ண ஒருத்தரா போயிடுறாங்க, கல்லை போட்டு போயிடுறாங்க. அந்த அம்மா வராங்க, போதகரே என்னம்மா யாரும் மேலே கல் அடிக்கலையா? இல்லை போதகரே, நானும் ஒன்றும் செய்யலை, போ மனசை மாதிரி நல்ல பிள்ளையர்னு அனுப்பிச்சு வைக்கிறார். சகோதரர்களே, ஏசப்பா எப்படி எதற்கும் சிக்காமல் எல்லாம் வருவாங்க இல்லையா, எதற்கும் சிக்காமல் தன்னுடைய மதியை பயன்படுத்தி எவ்வாறு கடவுள் தந்தை காட்டிய பாதையிலே ஏசப்பா பயணித்தாரோ அதே போல் நாமும் யாருடைய வலையிலும் சிக்காமல் கடவுள் கொடுத்த அந்த அறிவினை பயன்படுத்தி நாமும் நேரிய பாதையிலே பயணிக்க வேண்டும் என்று நம்முடைய தியானம். நாம் அப்படிப்பட்ட நல்ல அறிவை, நல்ல ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, இந்த உலகம் எங்களெல்லாம் தீமை வரைக்கும் இருக்குதுங்கப்பா, கெட்ட பாதைக்கு இருக்குது, நாங்கள் அதுக்கு உட்படாமல் இருக்கணும் இல்லையா. தீமைக்கு உட்படாமல் இருக்க விழுத்திரு ஜபியுங்கள்னு ஏசப்பா சொல்லுவார் இல்லையா. நம்ம ஜபிப்போம், ஆண்டவரே எங்களுக்கு தீமையான பாதை எங்களுக்கு பெருசாக அகலமாக இருக்குது, நாங்கள் போகாமல் எங்களை தடுத்து பிடிச்சி இழுத்து உங்ககிட்ட வச்சுக்கோங்க. ஏசப்பாட்ட கேட்போம், ஏசப்பா செய்வார். ஏசப்பா செய்வார். இன்றைய இந்த திருப்பாடலை பார்க்கணும், நீங்கள் பாருங்க பார்ப்போம். என் தலைவரே, என் ஆண்டவரே, நீரே என் புகலிடம். இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவோம் நம்ம. ஏசப்பா, இந்த தந்தையானவரே, நீங்களே என் புகலிடம், எங்கெல்லாம் பண்ணுங்க, எங்களை இழுத்து உங்கள்கிட்ட வச்சுங்க என்று
ஆண்டவரை ஜெபிப்போம். ஆண்டவர் என்றும் நமக்கு துணையாக இருப்பார். என்றும் நம்மளை காப்பாற்றுவார். நன்றி. நாளை சந்திப்போம்.